அங்குரைக்குட துப்பாக்கி சூட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டத்திறனிகள் போராட்டம். அங்குரைக்குட துப்பாக்கி சூட்டு சந்தேக நபர்கள் 2 கைது. எல்லை தாண்டிய இந்திய மீனவர்கள் 25 பேர் கைது. நமது நாட்டுக்கு எந்த பயங்கரவாத சட்டமும் தேவையில்லை. யாழ்மறை மாவட்ட குறு முதல்வர் தெரிவிப்பு. ஒற்றையாட்சியை முழுமையாக நிராகரித்து யாழில் தீர்மானம். பெரும்போக நெல்லிற்கான அரசாங்கத்தின் நிர்ணய விலை அறிவிப்பு. வணக்கம், நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் லக்ஷனா சரத்குமார். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். அங்குரைக்குட பகுதியில் சட்டத்திரணி ஒருவருக்கும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் தலைமையிலான சட்டத்திறனிகள் குழுவினர் இன்று எதிர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். படுகொலை தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் நேற்று மாலை அதன் அனைத்து உறுப்பினர்களையும் கொழும்புக்கு அழைத்திருந்தது. இதன்போது நாட்டின் அனைத்து சட்டத்திறனிகளும் இன்றைய தினம் நீதிமன்ற பணிகளிலிருந்து விலகி இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று நாடு முழுவதும் உள்ள சட்டத்திறனிகள் நீதிமன்ற பணிகளில் இருந்து விலகியுள்ளனர். இதனால் நீதிமன்ற சேவைகளை பெற்றுக் கொள்ளாத பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். சில நீதிமன்றங்களுக்கு முன்னால் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த சட்டத்திரணி மற்றும் அவரது மனைவியின் பூதவுடர்கள் கொழும்பில் உள்ள தனியார் மலர் சாலையில் வைக்கப்பட்டிருந்ததுடன் நேற்று மாலை பிடிகல கொடமுன பகுதியில் அமைந்துள்ள அவர்களின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதன்போது பூதவுடர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டத்திறனிகள் மற்றும் பிரதேசவாசிகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை தலாங்கம அங்குரைக்குட இராணுவ தலைமையகத்துக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு பல்பொருள் அங்காடியின் வாகன தரிப்பிடத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 44 வயதுடைய சட்டத்திரணி புத்திக்க மல்லவ ஆராய்ச்சி மற்றும் அவரது 42 வயதுடைய மனைவி WA நிசன்லா ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். காரில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சந்தேக நபர்கள் தப்பிச் செல்ல பயன்படுத்தியதாக கருதப்படும் கார் காலை பத்தேகம அகலிய பகுதியில் தீக்கரையாக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொலையாளிகளை கண்டறிய 12 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையில் இந்த கொலையுடன் தொடர்புடைய 4 ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஜீவ மெதவத்த நேற்று தெரிவித்திருந்தார். அங்குரைக்குட பகுதியில் சட்டத்திரணி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவியமை மற்றும் உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் 20 மற்றும் 24 வயதுடைய 2 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்துக்கு தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கொட்டாவையில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது அவர்களால் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் கார் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட 25 இந்திய மீனவர்கள் 2 படகுகளுடன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காங்கேசந்துறை கடற்பரப்பில் வைத்து நேற்று முன்றும் இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார். கைதான 25 பேரும் காங்கேசந்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கைதான மீனவர்கள் மற்றும் படகுகளில் காங்கேசந்துறைக்கு கடற்தொழிலாளர்கள் பரிசோதகர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கைதானவர்கள் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் என்றும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. நமது நாட்டுக்கு பழைய பயங்கரவாத தடை சட்டமும் தேவையில்லை, அதே போல புதிதாக கொண்டுவரப்பட்ட உள்ள சட்டமும் அவசியமில்லை என்று யாழ்ப்பாணம் மறைமாவட்ட குறு முதல்வர் ஜெவரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள மற்றும் எதிர்காலத்தில் கொண்டுவர முயற்சிக்கின்ற பயங்கரவாதம் தொடர்பான சட்டமூலத்துக்கு எதிரான கையொப்ப போராட்டத்தில் இன்றைய தினம் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டில் நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக தமிழ் மக்கள் சொல்லொன்ன துயரங்களை அனுபவித்துள்ளனர். எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் கவலைகளும் வலிகளும் இழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. ஆகவே இவ்வாறான ஒரு சட்டமூலத்தை நீக்குமாறு நீண்ட காலமாக அரசாங்கங்களை தமிழ் மக்களாகிய நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் தற்போது அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குகின்ற பாணியில் புதிய ஒரு சட்டமூலத்தை கொண்டு வருவதாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. புதிய சட்டத்தின் மூலமாகவும் தமிழ் மக்களுக்கு பிரதானமான பாதிப்புகள் ஏற்படும். இதன் மூலம் இவர்களுடைய வாழ்க்கையானது தொடர்ச்சியாக பயத்தின் மத்தியிலேயே தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மக்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் பயமில்லாமலும் வாழக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துவதற்கு பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு புதிதாக இந்த சட்டமூலத்தையும் அறிமுகம் செய்ய வேண்டாம் என்ற கோரிக்கையை அரசாங்கத்திடமும் நீதி அமைச்சிடமும் தமிழ் மக்களாகிய நாங்கள் முன்வைக்கின்றோம். எமது இந்த கோரிக்கைகள் அரசாங்கமானது ஏற்று தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்து தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய நிலையை இந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் அபிலாசைகளை வென்றெடுக்கும் வகையில் திம்பு கோட்பாடுகளை முழுமையாக உள்ளடக்கி சுயாட்சி அம்சங்களுடன் கூடிய புதிய அரசியலமைப்பு யோசனையை தயாரிப்பது என்று யாழ்ப்பாணத்துக்கு நேற்று
ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நல்லூர் இளைஞர் மன்றத்தில் தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இதில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், மத தலைவர்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் புத்திஜீவிகள் என்று பலரும் கலந்து கொண்டுள்ளனர். தற்போதைய அரசு குறித்து தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 2015 தொடக்கம் 2019 காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசமைப்பு முறைமையை அடியோடு நிராகரிப்பதாக இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து தரப்பினரும் உறுதியாக தெரிவித்துள்ளனர். தமிழ் தேசம் இறைமை மற்றும் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கும் தீர்வே எட்டப்பட வேண்டும் என்பதில் ஒருமித்த கருத்தும் எட்டப்பட்டுள்ளது. கலந்துரையாடலின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க அரசியல் தரப்புகள் மற்றும் அமைப்புகள் கொண்ட ஒரு பொதுச்சபை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து ஒரு விசேட அரசியல் குழு அமைக்கப்படும். இந்த குழுவானது திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையில் தமிழ் மக்கள் சுயாட்சியை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அரசியலமைப்பு யோசனைகளை தயாரிக்கும் பணியை முன்னெடுக்கும். முக்கியமாக தமிழ் மக்கள் பேரவையால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட வரையை அடிப்படையாக கொண்டு ஆலோசனைகள் பெறப்படும். மேலதிகமாக ஏனைய தரப்புகளிடம் உள்ள சிறந்த யோசனைகளும் உள்வாங்கப்பட்டு ஒரு பொதுவான வரைவு தயாரிக்கப்படும். இந்த வரைவு மீண்டும் பொதுச்சபையின் அனுமதிகள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் மக்கள் மட்டத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்றார். நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளாத ஏனைய கட்சிகள், தேசிய அரசியல் கட்சிகள், அமைப்புகள் மற்றும் புத்திஜீவிகள் எதிர்காலத்தில் இந்த முயற்சியில் இணைய விரும்பினால் அவர்களுக்கான கதவுகள் திறந்தே இருக்கும் என்றும் அனைவரையும் அரவணைத்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை பலப்படுத்துவதே தமது நோக்கம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2025 தொடக்கம் 2026 பெரும்போக நெல் கொள்வனவு வேலை திட்டத்துக்கு அமைய உரிய விலைகளை அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் தற்போது நடைபெற்று வரும் ஊடகவியலாளர் சந்திப்பில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் AMU பின்லாந்த இது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார். இதற்கமைய 1 கிலோகிராம் கீரி சம்பா நெல் 140 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் சம்பா நெல் 130 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் நாட்டு நெல் 120 ரூபாவாகவும் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. இம்முறை நெல் கொள்வனவுக்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாகவும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் AMU பின்னலந்த மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கடுமையான எரிபொருள் முடக்கல் மற்றும் பொருளாதார தடைகள் காரணமாக கியூபாவின் தலைநகர் ஹவானாவில் நடைபெற்றவிருந்த புகழ்பெற்ற ஹபானா சிகர் திருவிழா காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாத இறுதியில் 5 நாட்கள் நடைபெறவிருந்த இந்த சர்வதேச திருவிழா கியூபா எதிர்கொண்டுள்ள சிக்கலான பொருளாதார சூழல் காரணமாக நிறுத்தப்படுவதாக விழா ஏற்பாட்டுக்குழு சனிக்கிழமை அறிவித்துள்ளது. கியூபாவின் நீண்டகால நட்பு நாடான வெனிசுலாவிலிருந்து வரும் எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா தடுத்து நிறுத்தியதால் குறித்த நாடு முழுவதும் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகின்றது. எரிபொருள் பற்றாக்குறையினால் ஒரு நாளுக்கு 18 மணி நேரம் வரை மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனைகள், நீரிறைக்கும் நிலையங்கள் மற்றும் பொது போக்குவரத்துகள் முடங்கியுள்ளன. அத்துடன் விமான எரிபொருள் தட்டுப்பாட்டால் பல சர்வதேச விமான நிறுவனங்கள் கியூபாவுக்கான சேவைகளை நிறுத்தியுள்ளன. கடந்த ஜனவரி 3ஆம் தேதி அமெரிக்க ராணுவம் வெனிசுலேவா முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ததை தொடர்ந்து அங்கிருந்து நாளொன்றில் கியூபாவுக்கு வரும் சுமார் 30,000 பீப்பாய் எண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. கியூபா தலைவர்கள் தம்முடன் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வேண்டும், இல்லையெனில் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை நிபுணர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். அங்குரைக்குட துப்பாக்கி சூட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டத்தரணிகள் போராட்டம். அங்குரைக்குட துப்பாக்கி சூட்டு சந்தேக நபர்கள் 2 கைது. எல்லை தாண்டிய இந்திய மீனவர்கள் 25 பேர் கைது. இந்த நாட்டுக்கு எந்த பயங்கரவாத சட்டமும் தேவையில்லை. யாழ்மறை மாவட்ட குறு முதல்வர் தெரிவிப்பு. ஒற்றையாட்சியை முழுமையாக நிராகரித்து யாழில் தீர்மானம். பெரும்போக நெல்லிற்கான அரசாங்கத்தின் நிர்ணய விலை அறிவிப்பு. இத்துடன் ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.